ஜெமினி ஏஐ மூலம் கற்றுக்கொள்ளுதல். புதிய தலைப்புகளை கற்றுக்கொள்ள, எழுத அல்லது புரிந்து கொள்ள உதவி தேவையா? இதை எளிதாக்க ஜெமினி ஏஐயை பயன்படுத்துவோம். உரையை சுருக்குதல். படிக்க ஒரு நீண்ட கட்டுரை அல்லது கதை உங்களிடம் உள்ளதா? இதை சுருக்கவும் எளிமையாகவும் ஆக்குவோம். இந்த ப்ராம்ப்டை முயற்சிக்கவும். இந்த உரையை 50 வார்த்தைகளில் எளிய மொழியில் சுருக்கமாக கூறு என உள்ளிடுங்கள். இப்போது நீங்கள் அதன் முக்கியமான விஷயங்களை நொடிகளில் புரிந்து கொள்ளலாம். மொழிகளை மொழிபெயர்ப்பு செய்தல், வெவ்வேறு மொழிகளை அறிந்து கொள்வது, தகவல் தொடர்பு மற்றும் கற்றலுக்கான புதிய கதவுகளை திறக்கிறது. இப்போது ஜெமினி ஏஐ உதவியுடன் மொழிகள் சார்ந்த தடையை எளிதில் உடைக்க முடியும். இந்த ப்ராம்ப்டை முயற்சிக்கவும். இதை விரும்பிய மொழியில் மொழிபெயர்த்து கொடு என உள்ளிடுங்கள். மின்னஞ்சல் மற்றும் வரைவு செய்தல். மின்னஞ்சல் எழுதவோ அல்லது யோசனைகளை கொண்டு வரவோ போராடுகிறீர்களா? மின்னஞ்சலை உங்கள் சொந்த வார்த்தைகளில் எழுதுவதன் மூலம் தொடங்குங்கள். அதை சரி செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எழுதி முடிந்ததும் ஜெமினி ஏஐயை பயன்படுத்தி அதை செம்மைப்படுத்தி தரமானதாக ஆக்குங்கள். இப்போது இந்த ப்ராம்ப்டை முயற்சிக்கவும். விடுப்பு எடுப்பதற்கு இந்த மின்னஞ்சலை முறைப்படுத்தி மீண்டும் எழுது என உள்ளிடுங்கள். கிடைக்க பெறும் மின்னஞ்சல் வரவை உங்களுக்கு ஏற்ப திருத்தி அனுப்புங்கள். அது மிகவும் எளிதானது. நினைவில் கொள்ளுங்கள், ஏஐ உருவாக்கிய உள்ளடக்கத்திற்கு பயன்படுத்தும் முன் எப்போதும் உண்மை சரிபார்ப்பு மற்றும் தனி பயனாக்கம் தேவைப்படலாம். கற்றல் முதல் தகவல் தொடர்பு வரை ஜெமினி ஏஐ எல்லாவற்றையும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஆக்குகிறது. இப்போது ஜெமினி ஏஐயை ஆராயும் உங்கள் முறை. கருத்துகளில் உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.